Hi friends, welcome to 100 recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரியாணிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தால்ச்சா. அதுலயும் மட்டன் போட்டு வைக்கிற பாய் வீட்டு ஸ்டைல் தால்ச்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 150 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்துர்க்கேன். மட்டன் எப்படி இருக்கணும்னா எலும்பும் கறியுமா இருக்கணும், தனி கறியாக இருக்கக்கூடாது. அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா கறி வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கறி ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ கறி வேகிற நேரத்திலேயே ஒரு பவுலில் 3/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, இதுதான் ரேஷியோ. 3/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு ரெண்டையும் எடுத்து ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் வாஷ் பண்ண பருப்பு சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அது மட்டும் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 விசில் கிட்ட விட்டாச்சு. கறியும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ கறியையும் தண்ணியும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பருப்பும் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டும் போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா மசிஞ்சு வேகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இது கூட இப்போ ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு உங்கள் காரம் தகுந்த மாதிரி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் அது மட்டும் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கத்திரிக்காய், ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். அது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க மட்டனையும் அதோட தண்ணியும் சேர்த்துக்கலாம். கூடவே வேக வச்சுருக்க பருப்பில் பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம், மீதி பாதியை நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் சேர்க்கணும். காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம மட்டன் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு காய்கறி வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். தால்ச்சா நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம போட்ட காய்கறிகளும் ஒரு 80% நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தால்ச்சாக்கு மாங்காய் சேர்க்க போகிறோம். மாங்காய் சேர்க்காட்டி தால்ச்சாவே இல்லை. மாங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு, வேக வச்ச பருப்பில் 50% மொதல் சேர்த்தோம், மிச்சம் 50% இப்போ சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷம் ஆயாச்சு. தால்ச்சா நல்லா கொதிச்சிருச்சு. காய்கறி, நம்ம போட்ட மட்டன் எல்லாமே பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனா சூப்பரான மட்டன் தால்ச்சா ரெடி. இது பர்ஃபெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு, நெய் சோறுக்கு, ஈவன் ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். மறுநாள் வச்சு இட்லி, தோசைக்கும் பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக 100 ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.